ஸ்பான்சர் பண்ண போன இடத்துல வந்துட்டு ஜட்ஜாக வந்துட்டு சிபியை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே வந்துட்டு அங்கே சமைச்ச அந்த சாப்பாடை வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சிபி ரொம்ப கேவலமாக இருக்குன்னு ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்க, அந்த சமைச்சவர் வந்துட்டு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என் சாப்பாடை ரிவ்யூ பண்ணுற, நீ வேணா தைரியம் இருந்தால் என் கூட போட்டி போட்டு சமைச்சு காட்டு, அப்போ நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சிபி நான் போட்டிக்கு ரெடின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இவர் வந்துட்டு போட்டிக்கு ரெடியாகி இருக்க, தமிழ் வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு தமிழ் சொல்கிறாங்க உளுந்தங்களியும் கருவாட்டு குழம்பும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஜானு வந்துட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் டிஷ், அவங்க வந்துட்டு சூப்பராக சமைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரெசிபியோட சொன்ன டிஷ்ஷை வந்துட்டு தமிழ் சொல்லி அதனால தான் வந்துட்டு அந்த டிஷ்ஷை சூஸ் பண்ணுவாங்க. சிபியுமே வந்துட்டு முதல்ல முடியாதுன்னு சொல்லுவார். ஏன்னா சம்யுக்தா வந்துட்டு சரக்கு வந்துட்டு கலந்து கொடுத்துட்டனால அவர் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக தமிழை வந்துட்டு வெறுப்பார். அப்புறம் எப்படியோ தமிழ் கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணி சமைக்க வச்சுருக்காங்க. உளுந்தக்களியும் கருவாட்டு குழம்பும் செஞ்சுட்டு வந்து ஜட்ஜ்கிட்ட கொடுத்து, ஜட்ஜு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த போட்டியில் வின் பண்ணது கண்டிப்பாக வந்துட்டு ஜானு மேடமோட பேரை சிபி தான் சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு ஷீல்டு எதுவும் கொடுக்குறாங்க. சிபி சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. அதுவும் ஜானு கையால். ஜானுவும் ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. தமிழ்னால வந்துட்டு சூப்பராக சிபி ஜெயிச்சிடுறாரு. சிபி இதை ரியலைஸ் பண்ணுவாரா, இதனால் தமிழ் பக்கம் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.